வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம அடுப்பில்லா சமையலில் லெமன் சாதம் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு அவுள் எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லேசான அவுள் தான். நம்ம கழுவும் போதே நமக்கு நல்லா இது ஊறிடும். கட்டியான அவுள் எடுக்கும்போது நமக்கு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்தாச்சுங்க. கழுவுனது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டான பதம் கிடச்சிரும். இந்த அவுள் மட்டும் கிடையாது, நீங்கள் சிவப்பு அவுள் கூட எடுத்துக்கலாம். சிவப்பு அவுள்னால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது நல்லா கட்டியாக இருக்கும். தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எடுத்ததும் நிறைய சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது அளவு தெரியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்துக்கிறேன். இஞ்சி சாறு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு கரெக்டாகவே இருக்குது. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பை பொடி பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். அயோடின் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அதோட மனமே இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பொடியாக நறுக்குன மல்லித்தலை, பொடியாக நறுக்கிற கருவேப்பிலை. இப்போ இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எடுக்கலை, அதுக்கு நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கூடவே தேங்காய், இதில் டேஸ்ட் கொடுக்கறதே வேர்க்கடலையும் தேங்காயும் தான். இது நம்ம எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் சுத்தமான மஞ்சள் சேர்த்துருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா கலர் கூட அவ்வளோ கிடச்சிருக்காது நமக்கு. கடையில் வாங்குகிற மஞ்சள்னால் அதில் கலர் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலரில் கிடைக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லெமன் ஜூஸ் கம்மியாக இருந்தால் இப்போ நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம அடுப்பில்லா சமையலில் லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இயற்கை உணவை டெய்லி ஒரு வேளையாவது நம்ம எடுத்துக்கணுங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் பண்ணதே தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதில் நமக்கு எந்த சத்தும் முழுமையாக கிடைக்காது. இந்த மாதிரி எடுத்துக்க போது தான் நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அவுள் மட்டும் கிடையாது, இயற்கை உணவில் நீங்கள் எது வேணும்னாலும் இந்த மாதிரி தினமும் ஒரு தடவையாவது எடுத்துக்கலாம். நம்மளோட லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம இயற்கை உணவை கொடுத்து பழக்கணும். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னு சொல்லி நம்ம மேகியை தான் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா அதை விட சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இதை சாப்பிடும்போது அவங்க உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.